வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல அரிசி இல்லாம உளுந்து இல்லாம ரவை கூட இல்லாம சூப்பரா இன்ஸ்டன்ட் இட்லி பாசிப்பருப்பு வச்சு தாங்க நம்ம பார்க்க போறோம் சோ பாத்தீங்க அப்படினா ஒரு அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துட்டு சோ இதுல வந்து தண்ணி ஊத்தி அலசிட்டு அதை வந்து ஊற வச்சுக்க போறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் சோ 2 மணி நேரம் கழிச்சு ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ 2 மணி நேரம் ஆயாச்சு 2 மணி நேரம் கழிச்சு இப்போ பாத்தீங்க அப்படினா பாசிப்பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கும் சோ இத அப்படியே தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு வேற ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்திடலாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதில் வந்து மாற்றிக்கோங்க ஓகே இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கூடவே வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் ஸோ தயிர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் போதும் ஸோ இதை சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக கொரப்பாலாம் அரைக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஸோ நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க ஸோ கொஞ்சம் கூட வந்து தண்ணியில் நம்ம சேர்க்க தேவையே இல்லை நம்ம சேர்த்துருக்க தயிரே போதுமானது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணிலாம் சேர்த்து அரைக்கக்கூடாது இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லையா வேறு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம் ஸோ ஒரு தாளிப்பு பேன் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கூட வந்து நல்லா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் அப்படியே இதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம தாளிச்சோலைய மாவு அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி இருக்குல்ல அது நல்லா வந்து கிரேட் பண்ணி அதாவது நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் மட்டும் ஒரு கேரட்டில் பாதி தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தானே நம்ம செய்கிறோம் ஸோ அதனால் இதை நம்ம சேர்க்குறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு காய்கறி சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் ஸோ கேரட் இஞ்சி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகா கூட இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஓகே இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்து செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாவு வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இல்லை எனக்கு 2 மணி நேரம் டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து கலந்துட்டு நீங்கள் உடனே இட்லி ஊற்றுனீங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் ஊற்றும் போது ரொம்ப நல்ல சாஃப்டாக வந்துச்சுன்றனால தான் சரி வீடியோவே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும் நம்ம ஏதாவது ஒரு வெளியே போயிட்டு வரோம் அவசரம் அப்படின்னா கூட பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியலை டைம் இல்லைனா கூட நீங்கள் சுடுதண்ணி சேர்த்து கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடும் ஓகே இப்போ நம்ம இட்லி வார்த்தரலாம் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் வந்து துணி சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து நல்லா நினச்சிட்டு நம்ம எப்பவும் போல தான் இட்லி வந்து ஊற்றிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து இட்லி துணி வந்து நான் சேர்க்க விருப்பம்லன்னு ஜஸ்ட் வந்து நாங்கள் எண்ணெய் தடவிட்டு தான் ஊற்றுவோம்னாலும் அது மாதிரி ஊற்றினாலுமே உங்களுக்கு நல்லாவே வரும் நான் வந்து எப்போவுமே துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன் அப்படின்றனால இதில் ஊற்றி காமிக்கிறேன் நம்ம அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தோம் இல்லையா அதில் வந்து நமக்கு 5 இட்லி வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 10 இட்லி கிடைக்கும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இட்லியெல்லாம் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடுபடுத்திட்டு அது மேலே நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் 5 இட்லிக்கு ஊற்றினதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சு மாவு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி காஞ்சதுக்கப்புறமா இட்லி வச்சுட்டு மேலே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ நல்லா வேகட்டும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம இட்லி வந்து 5 நிமிஷத்தில் வெந்துச்சுன்னா போதுமானது இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் சேர்த்து வேகிற மாதிரி இருக்கும் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு ஒரு கத்தியோ இல்லை டூத்பிக்கோ வச்சு செக் பண்ணுங்கள் கிளியராக வந்துச்சு அப்படின்னா சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு சாஃப்ட்டுமே அவ்வளோதான் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு இட்லி வந்து அவ்வளோ செம்மையாக வந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பார்த்துருப்பீங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே அமுத்தி காமிக்கிற அப்படியே ஒரு பண்ணு மாதிரி இருக்குல்ல டேஸ்ட்டுமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப
ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை, தேங்க்யூ.